أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுக்கு எல்லா புகழும், ஸலவாத்தும் சலாமும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சுன்னாவை வாழ்க்கை நெறியை எடுத்து வாழ்கின்ற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அளப்பெரும் அருளால் நாம் இந்த பள்ளி வாயிலிலே நல்ல ஒரு நோக்கத்திற்காக குழுமி இருக்கிறோம். அதிலும் விசேஷமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் முன்னிலை வகிக்கக்கூடியவராகவும் இந்த பூமியிலே முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இறுதி உம்மத்தினர்களாகிய நம் வரைக்கும் நபிமார்களுக்கு அடுத்ததாக ஈமானிலும் உறுதியிலும் தியாகத்திலும் உண்மை தன்மையிலும் அதிவிசேஷமான உன்னத நிலையை அடைந்து கொண்ட அல்லாஹ்வின் தூதரின் வாக்கு மூலமாக இந்த அந்தஸ்தை பெற்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி, அதில் உள்ள பாடங்களை பற்றி, படிப்பினைகளை பற்றி பேசுவதற்காக, அறிந்து கொள்வதற்காக, அதை எமது வாழ்க்கையில் படிப்பினையாக ஏற்று வாழ்வதற்காக இந்த இடத்திலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை, அவர்கள் செய்த தியாகங்களை, அதே போன்று அவர்களுக்கு அடுத்ததாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, சஹாபாக்களை அடுத்து வந்த தாபிஈன்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாக கற்றுக் கொடுத்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று கேட்டால், இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்று கேட்டால், அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை, வரலாற்றை எமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது, சொல்லிக் கொடுப்பது சுன்னத்தா என்று அவர்களிடம் கேட்கப்படுகிறது. அப்போது அவர்கள் எந்த அளவுக்கு பதில் சொன்னார்கள் என்றால், சுன்னத் இல்லை, அதை ஃபர்து என்ற இடத்தில் வைத்து கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எமக்கு மிக தேவையான ஒன்றாக இருப்பதை அது காட்டுகின்றது. அப்ப மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போது நான் அவர்களுடைய ஹிஜ்ரத்துடைய அந்த சம்பவத்திலிருந்து மரணம் வரைக்கும் உட்பட்ட
அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக இந்த இடத்திலே சொல்லுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை மக்காவிலிருந்து ஹபஷா என்று சொல்லப்படுகின்ற, இப்போது எதியோப்பியா என்று சொல்லப்படுகின்ற அந்த நாட்டுக்கு இடம்பெயர்ந்து செல்லுமாறு, ஹிஜ்ரத்து போகுமாறு சஹாபாக்களுக்கு சொன்னவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத்து போவதற்காக தயாராகினார்கள். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய தனிப்பெரும் சிறப்பு என்னவென்றால், அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஒன்றை சொல்லிவிட்டால் எதையுமே சிந்திக்காமல் நம்புவார்கள். முதல் முன்னிலையில் நம்பக்கூடிய ஒருவராக இருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஒரு கட்டளையை இட்டுவிட்டால் அதை முதலில் முந்திக் கொண்டு அமுல்படுத்தக்கூடிய ஒருவராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே ஹிஜ்ரத்து செல்லுங்கள் என்று சொன்னவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தயாராகினார்கள். இப்போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அபூபக்கரே, நீங்கள் அங்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஹிஜ்ரத்து போவதற்கு ஒரு தருணம் இருக்கிறது, ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தை காத்திருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்கிறார். இப்படி சொன்னவுடன் நாம் சொல்கின்ற இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. இப்படி சொன்னவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், அல்லாஹ்வின் தூதருடைய அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டார்கள். நாம் ஒரு நபி அவர்களுடன் ஒரு விசேஷமான ஒரு பயணத்திற்கு தயாராக வேண்டி இருக்கிறது. நபி அவர்கள் செல்ல இருக்கின்ற அந்த ஹிஜ்ரத்துக்காக எம்மை நபி அவர்கள் தயாராகுமாறு சூசகமாக சொல்லி இருக்கிறார்கள் என்பதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிந்து கொண்டார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தனிப்பெரும் சிறப்பு என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதரை அதிகம் அவதானிப்பதால், அவர்களுடைய வார்த்தைகளை ரொம்ப நுணுக்கமாக உற்று நோக்குவதால், எல்லா கட்டத்திலும் நபி அவர்களுடன் சேர்ந்து இருப்பதால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் ஒன்றை சொன்னால் அதனுடைய தூர நோக்கு, அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை வேகமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் சஹாபாக்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாத்திரம் இருந்திருக்கிறது. அப்ப நபி அவர்கள் நீங்கள் இப்போது செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொன்னவுடன் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், நபி அவங்க என்னை விசேஷமாக ஒரு பிரயாணத்திற்கு வைத்திருக்கிறார்கள், தயாராக இருங்கள் என்று சொல்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு 2 ஒட்டகைகளை விசேஷமாக 4 மாதங்களாக அதற்கு தீனி போட்டு ஈத்த மரத்தினுடைய ஓலைகளை, மிக பச்சை ஓலைகளை விசேஷமாக அதற்கு வழங்கி அந்த ஒட்டகை வலிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக 2 ஒட்டகைகளை விசேஷமாக வளர்த்தார்கள். ஒவ்வொரு நாளும் காத்திருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஹிஜ்ரத் என்ற பயணத்திற்காக என்னை நாடி வருவார்கள் என்பதை காத்திருந்தார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், ஒரு நாள் நாம் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிறோம், லுஹர் நேரம், மதிய நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் எம் வீட்டை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது நாம் பேசிக்கொண்டோம், இந்த நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் எம்மை வந்து சந்திப்பதில்லை. அப்ப இந்த நேரத்தில் வருகிறார்கள் என்றால் ஏதோ ஒரு விசேஷமான ஒரு தேவைக்கு தான் வர வேண்டும். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை வரவேற்பதற்காக அப்படி அவசரப்பட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் வீட்டுக்கு வந்தவுடன் சொன்னார்கள், இங்கு இருப்பவர்களை சற்று வெளியேறி சென்று விடுமாறு சொல்லுங்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார். இப்ப அபூபக்கர் என்ன சொன்னார்கள் என்றால், அல்லாஹ்வின் தூதரே, இங்கே இருப்பவர்கள் எல்லாம் ரொம்ப நம்பிக்கையானவர், உங்களை நேசிப்பவர்கள், அவர்கள் வெளியேற வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ்வின் தூதரே, இவர்களெல்லாம் எமது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். இப்பதான் நபி அவங்க சொன்னாங்க, அபூபக்கரே, மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செல்வதற்கான உத்தரவு கது உதினலி ஃபில் ஹுரூஜ், இந்த மக்காவை விட்டு வெளியேற வேண்டிய கட்டளை அல்லாஹ்விடமிருந்து வந்துவிட்டது. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அஸ்ஸுஹ்பத யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடன் நானும் வர வேண்டும், உங்களுடன் நானும் வர வேண்டும் என்று ஆதங்கப்படுகிறார்கள். இது கடுமையான பிரயாணம், உயிரை பணயம் வைத்து செல்லக்கூடிய பிரயாணம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேறும் செய்தியை இந்த மக்காவாசிகள் தெரிந்தால் வலை விரிப்பார்கள் என்று தெரியும். நபி அவர்களை கொல்வதற்கான சகல நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்துவார்கள் என்பது தெரியும். இந்த கட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அஞ்சாமல் எப்படி சொல்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடன் நான் வர வேண்டும், உங்களுடன் நான் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? எதையும் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். அல்லாஹ்வின் தூதரே, உங்களோடு செல்லக்கூடிய இந்த பிரயாணத்தில் என்ன அச்சுறுத்தல் வந்தாலும் அது எனக்கு பயம் இல்லை. உங்களோடு நான் எல்லா கட்டத்திலும் ஒன்றாக இருப்பது போன்று இக்கட்டத்திலும் உங்களுடன் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினார். இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, இதோ 2 ஒட்டகைகள் இருக்கின்றன. இதை நான் பல மாதங்களாக இந்த பிரயாணத்திற்காக வளர்த்து வந்திருக்கிறேன். அல்லாஹ்வின் தூதரே, வேண்டிய ஒட்டகத்தை நீங்கள் எடுங்கள் என்று சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எடுக்கிறேன், ஆனால் இதற்குரிய விலையை கொடுத்து விட்டு தான் எடுப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம் சொன்ன செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரும் மக்காவை விட்டும் மதீனாவுக்கு புறப்பட்டு செல்கிறார்கள். எதிர் திசையிலே செல்கிறார்கள். சென்று மதிப்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், சவுர் குகையை அடைந்தவுடன் அங்கு நபி அவர்களுடைய திட்டம் என்னவென்றால் 3 நாட்கள் அங்கு தங்கி இருக்க வேண்டும். அது அவர்களுடைய பிரயாணத்திற்காக அவர்கள் நுணுக்கமாக வகுத்த ஒரு திட்டம். எதிரிகள் தேடி சளைப்புற்றதன் பின்னால் பிரயாணத்தை தொடர வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம். இப்பதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்திலே, இந்த பிரயாணத்திலே தன்னுடைய முழு குடும்பத்தையும் ஈடுபடுத்தினார்கள். இப்ப நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஹிஜ்ரத் மூலமாகத்தான் இஸ்லாத்திற்கு எதிர்காலம் கிடைத்தது. மதீனாவுக்கு சென்றதன் மூலமாகத்தான் இஸ்லாம் பரவியது. அந்த ஹிஜ்ரத் என்ற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த, இஸ்லாத்துக்கு கண்ணியத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு பிரயாணம் தான் அந்த ஹிஜ்ரத் என்பது. அப்ப அந்த ஹிஜ்ரத் என்பது இஸ்லாத்திலே ஒரு முக்கியமான இடத்திலே வைத்து பார்க்கப்படுகிறது. இந்த பிரயாணத்தில் கூட அது முழு வெற்றி பெறுவதற்கு, அது முழுமையாக வெற்றியில் முடிவதற்கு யார் பக்கபலமாக இருந்தார்கள் என்றால், தான் மாத்திரமல்ல, தன்னுடைய ஆண் பிள்ளைகள், தன்னுடைய பெண் பிள்ளைகள், ஏன் தன்னுடைய வேலைக்காரன், ஆட்டிடையனான அந்த மனிதர் எல்லோரையும் இந்த பிரயாணத்திற்காக ஈடுபடுத்தினார். எந்த அளவுக்கு என்று கேட்டால், நாம் எல்லோரும் தெரிந்த விஷயம், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மகன் அப்துல்லாவை எப்படி ஏற்பாடு செய்தார்கள் என்றால், இந்த மக்காவிற்குள் என்னென்ன நடைபெறுகிறது, என்னென்ன திட்டங்கள் தீட்டப்படுகின்றன, எம்மை தேடுவதற்காக, அழிப்பதற்காக என்ன கூட்டங்கள் நடைபெறுகின்றன, செய்திகள் நடைபெறுகின்றன, இவற்றை எல்லாமே அவதானித்துக் கொண்டு, அப்துல்லாவே, இரவோடு இரவாக எம்மிடம் வந்து முழு தகவலையும் நீ சொல்ல வேண்டும். அதிகாலையில் மக்கள் எழும்புவதற்கு முன்னால், ஃபஜ்ருக்கு முன்னால் நீ வீட்டுக்கு சென்று விட வேண்டும். அதிகாலையிலே உன்னை மக்கள் பார்த்தால், ஆம், இவர் இரவில் இங்குதான் தங்கினார், எங்கும் செல்லவில்லை என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு ரகசியத்தன்மை பேணப்பட்டு நீ ஒரு உளவுத்துறை போன்று எனக்கு இயங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அப்ப அப்துல்லா அவர்களுடைய மகன் ஒவ்வொரு நாளும் இரவில் சென்று பகல் நேரத்தில் மக்காவிற்குள் என்னென்னவெல்லாம் நடந்ததோ, என்னென்னவெல்லாம் பேசிக் கொள்வார்களோ அந்த செய்தி எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு ஃபஜ்ருக்கு முன்னால் வீடு வந்து சேர்ந்து விடுவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள், நமக்கு தெரியும், தாத்துன் நிதாக்கைன் என்று அவர்களுக்கு சொல்லப்படுவது. அவங்க என்ன செய்வாங்க, சாப்பாடை தயார் செய்து அவர்கள்தான் தன்னுடைய இடுப்பிலே இருந்த பட்டியை 2ஆக கிழித்து அந்த சாப்பாடை, அந்த பார்சலை கட்டி, சில செய்திகளிலே பார்க்கிறோம் அந்த தோளானான அந்த குடத்தை, அதனுடைய வாயை அவர்கள் கட்டினார்கள் என்று சில செய்திகளிலே பார்க்கிறோம். அப்படி கட்டி அவர்கள் சாப்பாடு அனுப்புவார்கள். யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும். இதே போல தன்னுடைய ஆட்டிடையனான அந்த ஆட்டிடையனை சொன்னார்கள், இரவிலே நீ ஆடு மேய்த்து கொண்டு வருகின்ற போது
எமது இந்த நாம் தங்கி இருக்கக்கூடிய இந்த குகையூடாக ஆட்டு மந்தைகளை நீ விட வேண்டும். அப்ப அந்த ஆட்டு மந்தைகள் குகைக்குள் வந்தால் 3 நாள் தேவையான பாலை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் ஒவ்வொரு நாளும் 3 நாட்களும் இரவிலே ஆட்டுப்பால் அருந்தினார்கள். இவ்வளவு நுணுக்கமான திட்டத்தை யார் வகுத்து கொடுத்திருந்தார்கள் என்று கேட்டால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வகுத்து கொடுத்திருந்தார்கள். எனவேதான் அந்த 3 நாளும் பாதுகாப்பாக எந்த விதமான ஆபத்துகளும் ஏற்படாமல், எந்த விதமான இக்கட்டான நெருக்கடியான நிலைமைகள் வந்துவிடாமல் அந்த பாதுகாப்பாக அவர்கள் இருப்பதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இவ்வளவு ஏற்பாடுகளையும் செய்திருந்தார்கள். இது எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் சொல்லவில்லை. இப்படியெல்லாம் ஏற்பாடு நீங்கள் செய்ய வேண்டும் என்று சுட்டிக்காட்டி கூட இருக்கவில்லை. ஆனால் இந்த மார்க்கத்தின் மீது கொண்ட அக்கறையின் காரணமாக, அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் மீது கொண்டுள்ள மஹப்பத்தின் அன்பின் காரணமாக இவ்வளவு தூர நோக்குடன் இந்த ஹிஜ்ரத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். குகையை அண்டியவுடன் குகைக்கு சென்று குகைக்குள் செல்வதற்காக நபி அவர்கள் முயற்சித்த போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று கேட்டால், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் முதல் செல்ல வேண்டாம், நான் சென்று இந்த குகையை செக் பண்ணி பார்க்கிறேன், அதற்குள் ஏதாவது தீண்டக்கூடிய ஏதாவது விஷஜந்துக்கள் இருக்குமா, ஆபத்துக்கள் இருக்குமா என்று நான் பார்க்கிறேன் என்று போய் முதல் கட்டமாக அவர்கள் உறுதி செய்ததன் பின்னால் தான் அல்லாஹ்வின் தூதரை வருமாறு அழைக்கிறார்கள். இன்னும் சில செய்திகளிலே பார்க்கிறோம், வரலாற்று நூல்களாக சொல்லப்படக்கூடிய வரலாற்று நூல்களிலே பார்க்கிறோம், எல்லா துவாரங்களையும் அடைத்து வைத்திருந்தார்கள் என்றும், ஒரே ஒரு துவாரத்தில் தன்னுடைய காலை வைத்து அந்த குகையில் அடைத்துக் கொண்டு அல்லாஹ்வின் தூதர் களை பார்வதற்காக அவர்களுடைய தலையை தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டு உறங்குங்கள் என்று அல்லாஹ்வின் தூதருக்கு சொன்னதாக நிறைய வரலாற்று நூல்களிலே நான் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக, குறிப்பாக இந்த ஹிஜ்ரத் என்ற பயணத்திலே அல்லாஹ்வின் தூதருடன் நடந்திருக்கிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த கட்டத்திலே தான் எதிரிகள் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். குகை வரைக்கும் வந்தார்கள். குகை வாயிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தவர்களின் கால் அடையாளங்களை, கால் பாதங்களை பார்க்கிறார்கள். இப்போதுதான் பிரபல்யமான ஒரு சம்பவம், படிப்பினைக்குரிய ஒரு விஷயம் நடைபெறுகிறது. இப்பதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மனிதன் என்ற அந்த இயல்பிலே நின்று பேசுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, லவ் அன்ன அஹதஹும், அவர்களில் எவராவது அப்ஸர தஹ்த கதமைஹி ரஆ தஹ்த கதமைஹி, கீழே குனிந்து பார்த்தால் லஅப்ஸரனா, எம்மை கண்டுகொள்வார்களே என்று நடந்தினார்கள். குகை வாயிலுக்கு வந்து விட்டார்கள். இப்போது குனிந்து பார்த்தால் நாம் மாட்டிக்கொள்வோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை ஆறுதல் படுத்தினார்கள். எப்படி ஆறுதல் படுத்தினார்கள் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன வார்த்தையை தன்னுடைய சமுதாயத்துக்கு சொன்னார்களோ அதே போன்ற வார்த்தையை தன்னுடைய தோழரான அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னார்கள். சொன்னாங்க, அபூபக்கரே, மா வன்னுக பிஸ்னைனி அல்லாஹு சாலிசுஹுமா, இரண்டு பேருடன் மூன்றாவது ஆளாக யார் இருக்கிறான் தெரியுமா? எம்முடைய ரப்பு இருக்கிறான். 2 பேருடன் மூன்றாவதாக ரப்பு இருந்து விட்டால் இதற்கு பின்னால் நீ என்ன நினைக்கிறீர்? யார் எம்மை அடைந்து விட முடியும்? யார் எம்மை தாக்க முடியும்? அல்லாஹ் எம்முடன் இருக்கிறான். அந்த உடன் இருக்கிறான் என்பது அது ஒரு விசேஷமான அல்லாஹ்வினுடைய தனிப்பெரும் பார்வை என்பதை அது அறிஞர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அப்ப இந்த கட்டத்திலே தான் இந்த செய்தியை தான் அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து தௌபாவிலே சொல்லி இருக்கிறான். இப்படி நடந்ததாகவும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு இந்த வார்த்தையை 2 பேருடன் அல்லாஹ் மூன்றாவதாக இருந்தால் என்ன பயம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கூட குர்ஆனில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது ஹிஜ்ரத்திலே நடைபெற்ற சில கட்டங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 நாள் கழித்ததன் பின்னால் ஹிஜ்ரத்தை மதீனாவை நோக்கி தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஒவ்வொரு கட்டங்களிலும் நபி அவர்களுடன் தோளோடு தோள் நின்று அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுத்து கொண்டு இந்த பிரயாணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருப்பதால் அவசரமாக நான் செல்கிறேன். போய்கொண்டிருக்கிறார்கள். மதீனாவை அடைந்ததன் பின்னால்
மக்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக, இறை தூதரை காண்பதற்காக ஆசைப்பட்டு வருகிறார்கள். ஆனால் இவர்களை சந்திப்பது, இவர்களுக்கு பதில் சொல்லுவது, இவர்களுடைய கேள்விகளை எதிர்கொள்வது, இந்த விஷயங்கள் எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு நிலைமை இருந்தது என்று கேட்டால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இறை தூதரோ என்று நிறைய பேர் எண்ணிக்கொள்கின்ற அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பிரயாணத்திலே நபி அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தார்கள். மதீனாவுக்கு சென்று காலம் உருண்டோடி கொண்டிருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே எல்லா விஷயங்களிலும் எந்த ஒரு சஹாபியை பார்த்து கேட்டாலும், உங்களில் யார் சிறந்தவர், அல்லாஹ்வின் தூதருக்கு மிக நெருக்கமான ஒருவர் இந்த பூமியிலே நடமாடக்கூடிய ஒருவர் யார், அல்லாஹ்வின் தூதர் உளமாற நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் யார் உங்களுக்கு மத்தியில் என்று கேட்டால், எல்லோரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுட்டி காட்டக்கூடிய ஒரு மாமனிதராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே நடமாடி கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு முறை அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்கிறார்கள். அம்ர் இப்னுல் ஆஸ் அவங்க ஒரு சிறந்த அறிவாற்றல் உள்ள சிந்தனையுள்ள ஒரு சஹாபி. அவங்களை தாத்து சலாசில் என்ற யுத்தத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தளபதியாக ஆக்குகின்றார். இந்த கட்டத்திலே அம்ர் இப்னுல் ஆஸ், என்னுடைய இடம் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே எனக்கு எந்த அளவுக்கு இடம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள ஆசைப்பட்டார். இப்ப போனாங்க, அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மன் அஹப்புன் நாஸி இலைக, உங்களுக்கு மிக மஹப்பத்துக்குரியால் யார், நேசத்துக்குரியால் யார் என்று கேட்கிறார். இவங்க எப்படி எதிர்பார்த்து கேட்டிருப்பார்கள், சில நேரம் என்னை அல்லாஹ்வின் தூதர் சொல்லலாம், நான் ஒரு சிறந்த சஹாபியாக இருக்கிறேன், அறிவாற்றல் உள்ள ஒருவராக இருக்கிறேன், அல்லாஹ்வின் தூதர் என்னை ஒரு படைக்கு தளபதியாக கூட ஆக்கியிருக்கிறார்கள், எனவே நான் ரொம்ப நெருக்கமாக இருப்பேனோ அல்லது ஏதோ ஒரு நெருக்கமான இடம் கிடைக்குமோ என்று நினைத்து கொண்டு இந்த கேள்வியை தொடுக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான பதிலை சொன்னாங்க. அபூபக்கர், ஆயிஷா, முதலாவது சொன்னாங்க ஆயிஷா, எனக்கு மிக விருப்பமானால் ஆயிஷா என்றார். இப்ப அம்ர் இப்னுல் ஆஸ் கேட்டாங்க, அது பெண்கள், ஒருவருக்கு மனைவிமாரில் ஒருவர் விருப்பமாக இருப்பது இயல்பு, ஆண்களில் அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு யார் விருப்பம், யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று கேட்கிறேன் என்று சொன்னவுடன் நபி அவங்க சொன்னாங்க, அபூஹா, ஆயிஷாவினுடைய தந்தை அபூபக்கரை தான் எனக்கு பிடிக்கும் என்றார். பிறகு உங்களுக்கு யாரை பிடிக்கும், இரண்டாவது அந்தஸ்து யார் சொன்னாங்க, உமர். பிறகு யார், பிறகு உஸ்மான். இப்படி நபி அவங்க ஒவ்வொரு ஆளா அடுக்கி கொண்டு போறாங்க. அம்ர் இப்னுல் ஆஸ் நினைத்தாங்க, அப்ப கடைசி ஆள் தான் நானோ என்று நினைக்கின்ற அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் என்ற செய்தியை புகாரி முஸ்லிமிலே பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன இடம் என்பதை ஒவ்வொரு கட்டங்களிலும் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, புகாரியிலே இடம்பெற்றுள்ள செய்தி, ஒரு முறை ஒரு பெண் வருகிறார், ஏதோ ஒரு தேவைக்காக அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து முறைப்படுகிறார்கள். நபி அவங்க அந்த பெண்ணை திருப்பி அனுப்பிவிட்டு பிறகு வாருங்கள் என்று சொன்னார்கள். இப்ப அந்த பெண் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் திரும்பி வருகின்ற போது நீங்கள் உயிரோடு இல்லை என்றால் நான் யாரை சந்திப்பது? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சொன்னார்கள் என்றால், நான் இல்லை என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பார்கள், அவர்களை சந்தியுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப எதை இந்த செய்தி சொல்கிறது? எனக்கு அடுத்ததாக என்னுடைய இடத்தை நிரப்புகின்ற ஒரு மனிதர் அபூபக்கர் அவர்களை தவிர வேறு யாரும் இந்த உம்மத்தில் கிடையாது என்பதை இவ்வளவு தெளிவாக நபி அவர்கள் மதீனாவிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ரிலே அவர்களுடைய பங்களிப்பு, அல்லாஹ்வின் தூதர் துஆ செய்த நேரம் அவர்களை நெருங்கி அவர்களுக்கு பாதுகாப்பாக அவர்களோடு இரக்கப்பட்டு துஆ செய்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அழுது அழுது துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மேலங்கி கீழே விழுகிறது.
இப்போது அபூபக்கர் அவர்கள் தான் போய் சென்று அந்த மேலங்கியை நபி அவர்களுடைய மேலிலேயே தோளிலேயே போட்டுவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூலல்லாஹ், உங்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். உங்களுக்கு என்ன வாக்குறுதி யுத்தத்தில் அளித்திருக்கிறானோ அதை நிச்சயம் நிறைவேற்றுவான். உங்களுடைய ரப்பை நீங்கள் மன்றாடினது போதும் என்று இறக்கப்பட்டு அபூபக்கர் அவர்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்ர் யுத்தத்தில் அந்த நடக்கின்ற அந்த இரவிலே ஆறுதல் படுத்துகின்றார்கள். இப்படி எல்லா கட்டங்களிலும் அபூபக்கர் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பக்கபலமாக இருந்து இடைக்கிடையே நபி அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அவர்களுடைய தியாகங்களை பற்றி மக்களுக்கு சொல்லிக்கொண்டு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுவார்கள். புகாரி முஸ்லிமில் அவ்வாறு செய்தி. ஒரு சந்தர்ப்பத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. இது மனிதன் என்ற அடிப்படையில் நடக்கக்கூடிய வாக்குவாதம். அதிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேச்சிலிருந்து கொஞ்சம் கோபப்பட்டு விட்டார்கள். அபூபக்கர் அவர்களுடைய வார்த்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி விட்டது. அந்த கோபித்தவர்களாக அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீடு திரும்பினார்கள். ஆனால் சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அதிலும் விசேஷமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருப்பவர்கள். ஹுகூக்குல்லாஹ் என்று சொல்லப்படுகின்ற விஷயத்திலே ரொம்ப நுணுக்கமாக செயற்படக்கூடியவர்கள். எனவே உமருடன் மனிதன் என்ற அடிப்படையில் நடந்த இந்த பேச்சு வாக்குவாதத்தில் உமர் கோபித்ததை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாங்கிக் கொண்டு அவர்களால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. வீடு தேடி சென்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் கோபப்பட்டவர்களாக இருந்ததால் மன்னிக்காதவாறு நடந்து கொண்டார்கள். இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த பிரச்சனையை சொல்வதற்காக வராங்க. அவர் மன்னிக்காட்டி போகட்டும் என்று இருக்காமல் வேகமாக அல்லாஹ்வின் தூதரை நாடி வருகிறார்கள். இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் போனார்கள். அவர்களுடைய வீட்டுக்கு போகிறார்கள். அங்கு அபூபக்கர் அவர்களை காணவில்லை. இவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள் பிரச்சனையை முறையிடுவதற்காக. சஹாபாக்களுடைய தன்மையை பாருங்கள். இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அல்லாஹ்வின் தூதரிடம் முறையிடுறாங்க. இப்படி நானும் உமரும் பேசிக்கொண்டோம். நான் என்னுடைய பேச்சால் உமர் கோபித்து விட்டார்கள். நான் மன்னிப்பு கேட்டேன், மன்னிக்காதவாறு நடந்து கொண்டார்கள். இப்ப மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்றால், உமர் வரட்டும், மன்னிப்பு எனக்கு முன்னால் கேளுங்கள், அப்போது மன்னித்து விடுவார்கள் என்றுதான் சொல்லியிருக்க வேண்டும் என்று நாம் யோசிப்போம். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த இடம் இஸ்லாத்தில் கிடையாது. அதை விட ஒரு படி கூட அந்தஸ்தில் உள்ளால் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது சாதாரணமான மனிதர்களுக்கு தான் இப்படி. அல்லாஹ்விடமும் அல்லாஹ்வின் தூதரிடமும் உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இதை விட ஒரு படி கூட அந்தஸ்து இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்று கேட்டால், யக்ஃபிருல்லாஹு லக யா அபூபக்கர், யக்ஃபிருல்லாஹு லக யா அபூபக்கர், அபூபக்கரே அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பார், அபூபக்கரே அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பார் என்று ஆறுதல் படுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னிக்கவில்லை என்பதை கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் மாறி போனது. உங்களை அவர் மன்னிக்கவில்லையா என்று ஆத்திரப்பட்டார்கள். முகம் மாறி போய்விட்டது என்று அந்த அறிவிப்பிலே சொல்லப்படுகிறது. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் மாறி போனதை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் தான் தவறிழைத்தேன், என் பேச்சால் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபப்பட்டார்கள், என் மீது தான் தவறு இருக்கிறது என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நபி அவங்க என்ன சொன்னாங்க என்று கேட்டால், மக்களே, உங்களுக்கு மத்தியிலே நான் இறை தூதராக அனுப்பப்பட்டேன். அந்த ஆரம்ப கட்டத்திலே நான் உங்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தேன். நீங்கள் எல்லோரும் என்ன சொன்னீர்கள் தெரியுமா? பொய்யர் பொய்யர் என்று என்னை பார்த்து சொன்னீர்கள். இந்த மனிதர் அபூபக்கர் அவர்கள் மாத்திரம்தான் நான் உண்மை சொல்கிறேன் உண்மை சொல்கிறேன் என்று சொன்னார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஃபஹல் அன்தும் தாரிகூ லி ஸாஹிபி, என் தோழரான இந்த அபூபக்கரை எனக்காக விட்டு விட மாட்டீர்களா? என் தோழரான இந்த அபூபக்கரை எனக்காக மன்னித்து விட மாட்டீர்களா என்று அல்லாஹ்வின் தூதர் 2 தடவைகள் அந்த சந்தர்ப்பத்திலே அபூபக்கர் யார், என்னிடம் என்ன அந்தஸ்து அவர்களுக்கு இருக்கிறது,
எப்படிப்பட்ட தியாகத்தை, எப்படிப்பட்ட ஈமானுடைய பலத்தை அவர்கள் கொண்டிருந்தார்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அந்த சந்தர்ப்பத்திலே உமருக்கு முன்னாலும் ஏனைய சஹாபாக்களுக்கு முன்னாலும் சொல்லும் அளவுக்குத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்தஸ்து இஸ்லாத்தில் இருக்கிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை உஹுத் மலையின் மேல் ஏறுகிறார்கள். இது மதீனாவிலே நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள். உஹுத் மலையின் மேல் ஏறினார்கள். அவர்களோடு அபூபக்கர், உமர் 3 பேரும் உஸ்மானும் இருக்கிறார்கள். அந்த உஹுத் மலை உசும்பியது. ஏன் உசும்பியது என்றால், நபி அவங்க சொல்றாங்க, உஸ்புத் யா உஹுத், உஹுதே நீ அசையாமல் உசும்பாமல் அமைதி பெறு, உண்மையில் இருப்பது ஒரு இறை தூதரும் சித்தீக்கும் என்கிறாங்க. உண்மையில் இருப்பது ஒரு இறை தூதர், அடுத்த கட்டத்தில் இருப்பது யார்? சித்தீக் என்கிறாங்க. அப்ப இவங்க என் மேல ஏறிட்டாங்க என்கிறதுக்காக அந்த உயிர் இல்லாத இந்த திண்மமான உயிரற்றவையோ உசும்ப ஆரம்பிக்கிறது சந்தோஷத்தால், மகிழ்ச்சியா. இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் என் மேல் இருக்கிறார்களே என்ற சந்தோஷத்தால் உசும்பியது என்ற வரலாற்று செய்திகளை சஹீஹான அறிவிப்பிலே பார்க்கிறோம். இந்த அளவுக்கு இந்த உலகிலே நடமாடக்கூடிய மாமனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அடியார்களாக அந்த நேரத்தில் இவர்களாக இருந்திருக்கிறார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஹுதைபியா ஒப்பந்தத்தின் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் எல்லோரும் அந்த ஒப்பந்தத்திலே நேரடியாக கலந்து கொள்கிறார்கள். இது எதை காட்டுகின்றது என்றால், அல்லாஹ் அவனுடைய தூதரான உமர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் வழியை பின்பற்றக்கூடிய, அவர்களுடைய இடத்தை நிரப்பக்கூடிய, அவர்கள் எதை பேசுவார்களோ அதே அடிப்படையில் பேசும் திறமையும் ஆற்றலும் உள்ள ஒருவரை அல்லாஹ் நபி அவர்களுக்கு தெரிவு செய்திருக்கிறான். அவர்கள்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்பதை இந்த சம்பவம் காட்டுகின்றது. ஹுதைபியா உடன்படிக்கையிலே ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடப்படுகிறது. எல்லா ஒப்பந்தத்தினுடைய விதிமுறைகளை, அதில் கூறப்பட்ட விடயங்களை பார்த்தால் எல்லாமே முஸ்லீம்களுக்கு பாதகம் போன்று வெளிரங்கத்தில் இருக்கிறது. இப்ப மதிப்புக்குரிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாம் சத்தியத்தில் இருக்கிறோம், அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள், உண்மைதானே? அல்லாஹ்வின் தூதர் ஆம் என்றார்கள். எதற்காக? மீண்டும் சொல்கிறார்கள், யுத்தத்தில் கொல்லப்பட்ட எம் தோழர்கள் சுவர்க்கத்தில் இருக்கிறார்கள், இவர்களில் கொல்லப்பட்ட எல்லோரும் நரகில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அது உண்மைதானே? அல்லாஹ்வின் தூதர் ஆம், அது உண்மை. எதற்காக இந்த மார்க்க விஷயத்தில் நாம் இவர்களுடன் தாழ்ந்து போக வேண்டும்? நபி அவங்க என்ன பதில் சொன்னாங்க என்று கேட்டால், உமரே, நான் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறேன், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். 2 பதில் சொல்றாங்க. ஒப்பந்தங்களை பார்த்தால் பின்னடைவு போன்று இருக்கிறது. எனவே உமர் அவர்களுக்கு ஆத்திரம், ஏன் இப்படி விட்டுக் கொடுக்க வேண்டும்? நாம் அசத்தியத்தில் இருக்கிறோமா, சத்தியத்தில் இருக்கிறோமா? அப்ப அதை நபி அவர்களிடம் சொல்லி ஊர்ஜிதப்படுத்துகிறார்கள். நாம் உண்மையானவர்கள், எவது மார்க்கம் உண்மை, ஏன் விட்டுக் கொடுக்க வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வின் தூதர், உமரே நான் அல்லாஹ்வின் தூதர் தான், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். இரண்டாவதாக யாரிடம் போனார்கள்? உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த பதிலை கேட்டுக்கொண்டு இரண்டாவது ஆள் யாரிடம் சென்றார்கள்? இரண்டாவது இடம் யாருக்கு? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம் போய் கேட்டாங்க, அபூபக்கரே, நாம் சத்தியத்தில் இருக்கிறோம், அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள், உண்மைதானே? ஆம், உண்மைதான். எம்மில் கொல்லப்பட்டவர்கள் சுவர்க்கத்தில் இருக்கிறார்கள், அவர்களில் கொல்லப்பட்டவர்கள் நரகில் இருக்கிறார்கள், உண்மைதானே? ஆம், உண்மைதான். எதற்காக மார்க்க விஷயத்தில் இந்த அளவுக்கு தாழ்ந்து போக வேண்டும்? இப்ப பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி பதில் சொல்றாங்கன்னு பாருங்க. இது அல்லாஹ் நபி அவங்களோட இடத்தில் அபூபக்கர் அவர்கள் தகுதியானவர்கள், அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் இவர்கள் தான் இந்த உம்மத்திற்கு தகுதியானவர்கள், எப்படி அவர்களை நல்வழிப்படுத்துகின்றான் அல்லாஹ் என்பதை நீங்கள் பாருங்கள். நபி அவங்க என்ன பதில் சொன்னாங்களோ, எந்த அமைப்புல சொன்னாங்களோ அதே பதிலை அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள். உமர் அவர்களுக்கு சொன்னார்கள், உமரே, அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார்கள்,
நிச்சயம் அல்லாஹ் அவர்களை கைவிட மாட்டான். இதற்கு பின்னால் தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபத்ஹ் இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா என்ற அந்த அத்தியாயத்தை அருளிய வரலாற்றை நாம் பார்க்கிறோம். இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவங்கட அதே சாயல் எல்லா விஷயங்களிலும் இப்படி பதில் சொல்லக்கூடிய விஷயங்களில் கூட அதே பதிலை சொல்லக்கூடிய நுணுக்கமான அறிவு, மார்க்கத்தில் ஈமானிய பலமும் தூர நோக்கும் உள்ளவர்களாக செயற்பட்டிருக்கிறார் என்பதை இது காட்டுகின்றது. இதே போல மதிப்புக்குரிய சகோதரர்களே, மதீனாவிலே இப்படி நாள்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ் கடமையாக்கப்படுகிறது. ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிக்கு செல்லவில்லை. என்ன செய்தார்கள் என்று கேட்டால், ஹஜ்ஜிக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹஜ்ஜி குழுவுக்கு தலைமையாக ஆக்கி முதல் கட்டமாக முதல் ஹஜ் குரூப்பை அனுப்பி வைக்கிறார்கள். அப்படி ஏன் செய்தார்கள் என்று கேட்டால், மக்காவிலே ஷிர்க் சார்ந்த நிறைய விஷயங்கள் மக்காவிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜிக்கு எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த வருடத்துடன் முஸ்லிம்கள் மாத்திரம்தான் ஹஜ்ஜி செய்வார்கள். ஹஜ்ஜி முறை என்பது இந்த வருடத்துடன் மாற்றப்படுகிறது. யார் யாரெல்லாம் ஜாஹிலிய முறையில் ஹஜ்ஜி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இதற்கு பின்னால் அந்த முறையில் ஹஜ்ஜி செய்ய முடியாது என்ற அறிமுகத்தை அங்கு செய்வதற்காக, யாரும் இனி தவாபு செய்பவர்கள் யாரும் உரியானுடன் ஆடையற்றவர்களாக தவாபு செய்ய முடியாது, இப்படியான எல்லா உத்தரவுகளையும் போடுமாறு அபூபக்கர் அவர்களை தலைமை தாங்கி அந்த ஹஜ் குழுவை அனுப்பி வைக்கிறார்கள். 11வது வருடம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், ஹஜ் 10வது வருடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்கிறார்கள். இது நடைபெற்றது, இப்போது சொன்ன சம்பவம் நடைபெற்றது 9வது வருடம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இது இந்த சம்பவம் நடைபெற்றதன் பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10வது வருடம் ஹஜ் செய்கிறார்கள். 11வது வருடம் நபி அவர்களுடைய மரண அந்த வேளை, அவர்கள் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நெருங்கிக் கொண்டிருக்கு. இந்த சந்தர்ப்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்க போகிறார்கள் என்பதை உணர்ந்ததால் ஒரு சில செய்திகளை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு நாள் பள்ளி வாயிலுக்குள் வந்தார்கள், மிம்பரிலே ஏறினார்கள், ஒரு உரையை நிகழ்த்துகின்றார்கள். சொன்னார்கள், மக்களே, ஓர் அடியானுக்கு அல்லாஹு தஆலா 2 விருப்பங்களை கொடுத்திருக்கிறான். ஒன்று என்னவென்றால், உலக வாழ்க்கையை முடித்துக்கொண்டு உலக வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அல்லாஹ்வை சந்திப்பது, அல்லது உலகத்திலே வாழ்ந்து விருப்பமான அளவுக்கு வாழ்ந்துவிட்டு பிறகு அல்லாஹ்வை சந்திப்பது, சுவர்க்கத்தை அடைந்து கொள்வது. அவசரமாக மரணிக்க விருப்பமா, வாழ்ந்துவிட்டு பிறகு சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள விருப்பமா என்று அல்லாஹ் ஓர் அடியானுக்கு விருப்பத்தை கோரியிருக்கிறான். அந்த அடியானோ அவசரமாக அல்லாஹ்வை சந்திப்பது என்ற முடிவை எடுத்து விட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது எதை சொல்ல வராங்க என்று கேட்டால், அவங்க மரணிக்கிற காலம் நெருங்கிறது என்பதை சொல்ல வருகிறார். இப்ப சஹாபாக்கள் எல்லாம் எல்லோருமே அமைதியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த தகவலுடைய, இந்த செய்தியினுடைய தாற்பயத்தை, நபி அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அங்கு ஆக கடைசியாக உட்கார்ந்து கொண்டிருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மாத்திரம்தான் விம்பி விம்பி அழ ஆரம்பித்தார்கள். புகாரி முஸ்லிமில் வார செய்தி. இந்த கட்டத்திலே சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு சொல்கிறார்கள், இந்த வயது முதிர்ந்த இந்த மனிதர் எதற்காக அழுகிறார்? அல்லாஹ்வின் தூதர் யாரையோ பற்றி பேசுகிறார்கள், ஏன் இவர் அழுகிறார் என்று சஹாபாக்கள் எல்லாம் அபூபக்கர் அவர்களை பார்த்து பேசுகிறார்கள். யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவேதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசியமான விஷயங்களை, அவர்களுடைய வார்த்தையின் தாற்பயத்தை புரியக்கூடிய ஆற்றல் அபூபக்கர் அவர்களுக்கு மாத்திரம்தான் முதல் நிலையில் இருந்திருக்கிறது. முன்னிலையில் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு மாத்திரம்தான் இருந்திருக்கிறது என்பதை இந்த சம்பவம் நமக்கு தொட்டு காட்டுகின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி சொல்றாங்க, இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்றாங்க, வகான அபூபக்கர் அஅலமனா, எம்மிலே ரொம்ப விளக்கமுள்ள புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ள ஆள் அபூபக்கர் அவர்கள் மாத்திரம்தான் இருந்தார்கள், அவர்கள் தான் முன்னிலையில் இருந்தார்கள் என்கிறாங்க. இப்ப நபி அவங்க சொன்னாங்க, அபூபக்கரே நீங்கள் அழ வேண்டாம். மக்களுக்கு மத்தியில் சொல்றாங்க, அபூபக்கரே நீங்கள் அழ வேண்டாம். பிறகு சொன்னாங்க, மக்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்,
தன்னுடைய தோழமையாலும் தன்னுடைய செல்வத்தாலும் எனக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருந்த மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை விட உங்களில் வேறு யாரும் கிடையாது. உண்மையிலேயே நான் ஹலீல் என்ற இடத்தில் ஒருவரை நேசிப்பதாக இருந்தால், ஹலீல் என்றால் மஹப்பத்தில் ஆக உச்சகட்டம், அதற்கு மேல் அளவு கிடையாது, அதற்கு மேல் ஒரு ஸ்டெப் கிடையாது, ஆக உயர்ந்த எல்லை தான் அந்த மஹப்பத்தினுடைய கடைசி கட்டம் தான் அந்த ஹுல்லத் என்று சொல்லுவது. இது மனிதர்களுக்கு இந்த அந்தஸ்தை வழங்க முடியாது. இது அல்லாஹ்வுக்கு படைத்த நாயனை மட்டும்தான் அந்த அளவுக்கு மஹப்பத் வைக்கலாம். நபி அவங்க சொல்றாங்க, அந்த இடத்தில் வைத்து மஹப்பத் வைக்கக்கூடிய ஒருவர் உங்களில் இருப்பாராக இருந்தால் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களைத்தான் நான் நேசிப்பேன். ஆனால் அப்படி நேசிக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் எமக்கு கிடையாது, அல்லாஹ்வை மட்டும்தான் அப்படி நேசிக்கலாம். பிறகு சொன்னாங்க, இந்த பள்ளிவாயலை வளைத்து இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் பள்ளிவாயலை வளைத்து டோர் வைத்திருந்தாங்க, வேகமாக பள்ளிவாயலுக்குள் வருவதற்காக வழிகளை வைத்திருந்தார்கள். நபி அவங்க சொன்னாங்க, எல்லா வழிகளையும் அடைத்து விடுங்கள். மரணிக்கிறதுக்கு சில தினங்களுக்கு முதல் சொல்கிறார்கள், இங்க இருக்கக்கூடிய எல்லா வழிகளையும் அடைத்து விடுங்கள். ஆனால் ஒரே ஒரு ஆளுடைய வழியை தவிர அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய வாயிலை மட்டும் அடைக்க வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும் என்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகைக்காக வருவதற்கு புகாரியில் வார செய்தி முயற்சி செய்கிறார்கள். 3 தடவைகள் உது செய்தார்கள், மயக்கமுற்று விழுகிறார்கள். இப்போது சொன்னாங்க, தன்னுடைய மனைவிமார்களை பார்த்து சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை தொழுவிக்குமாறு சொல்லுங்கள். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப பலவீனமானால் நீங்க நின்ற இடத்தை இருந்து தொழுவிப்பதற்கு அவர்களால் முடியாது, ரொம்ப அவசரமாக அழுகை வந்துவிடும் என்கிறாங்க. நபியவங்க பல தடவைகள் சொன்னவுடன் நபியவங்க சொன்னாங்க, நீங்கள் யூசுஃபின் தோழிகள் போன்றிருக்கிறீர்கள், ஏதோ ஒன்றை உள்ளத்துக்குள் வைத்துக்கொண்டு என்னை திசை திருப்ப பார்க்கிறீர்கள். சொன்னாங்க, அபூபக்கர் அவர்களைத்தான் சொல்லுங்கள் தொழுவிக்குமாறு, அவர்கள் தான் அந்த இடத்துக்கு தகுதியானவர். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் விசுவாசிகளும் அபூபக்கர் அவர்கள் தான் இருந்தாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அவர்களைத்தான் தொழுவிக்க சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அபூபக்கர் அவர்களை பற்றி அந்த இடத்திலே கடைசி அவர்களுடைய தினங்களிலே சொல்கிறார்கள். அபூபக்கர் அவர்கள் இந்த இடத்திலே இருக்கிறார்கள் என்பதை. இப்படி காலம் நாள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அவர்கள் தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கின்ற தினம் வருகிறது, திங்கட்கிழமை. நபி அவங்க திங்கட்கிழமை காலையிலே ஃபஜ்ர் தொழுகையிலே அபூபக்கர் அவர்கள் தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வந்து திரையை நீக்கி பார்க்கிறாங்க. ஒரு தலைமைத்துவத்தெங்கில் இந்த உம்மத்து ஒன்றுபட்டிருக்கிறது என்பதை நபி அவர்கள் பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். இலேசாக புன்முறுவல் பூத்தவர்களாக சிரித்தவர்களாக திரையை விட்டுவிட்டு வீட்டுக்குள் சென்று விட்டார்கள். அபூபக்கர் அவர்கள் நினைத்தார்கள், அல்லாஹ்வின் தூதர் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்று நினைத்து மதீனாவின் எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய சுனஹ் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வீட்டுக்கு அன்று காலை சென்று விடுகிறார்கள். சென்று விட்ட இந்த சந்தர்ப்பத்திலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார். அபூபக்கர் அவர்களுக்கு இந்த மரண செய்தி கேட்டவுடன் வேகமாக குதிரையில் ஏறிக்கொண்டு நபி அவங்கள வீட்டை வருகிறார். இந்த சந்தர்ப்பத்திலே தான் மக்கள் தடுமாறி போய் நிற்கிறாங்க. உமர் அவர்கள் ஏனைய சஹாபாக்கள் எல்லாம் நபி அவர்களுடைய இந்த மரண தகவல் செய்தி அவர்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. எந்த அளவு கண்டு கேட்டால், உமர் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த கட்டத்திலே தான் மதிப்புக்குரிய சகோதரர்களே, அபூபக்கர் அவர்கள் பெருமனே அவர்கள் பலவீனமானவர்கள், வேகமாக அழக்கூடியவர்கள், ரொம்ப இரக்கமுள்ளவர்கள், பணிந்து செல்லக்கூடியவர்கள் என்றுதான் நாம் எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதருக்கு அடுத்ததாக இந்த உம்மத்திலே ரொம்ப வீர வேட்கை உள்ளவர்கள், ஆளுமை உள்ளவர்கள், தலைமைத்துவத்தின் சகல தகுதிகளையும் கொண்டவர்கள் அபூபக்கர் அவர்கள் மாத்திரம்தான். ஏனென்று கேட்டால், நபி அவங்க மரண வேளையில் பாருங்கள், எல்லோரும் அதிர்ச்சியுற்ற நிலையில் இருக்கிறார்கள். நபி அவர்களை அதிகம் நேசித்த அபூபக்கர் அவர்கள் மாத்திரம்தான் அந்த இடத்திலே நிலை குலையாமல் அவர்கள் ஈமானுடைய அந்த பவரால்
தன்னுடைய நுணுக்கம், அறிவு, ஆற்றலால் அந்த நிலையில் மக்களை நல்வழிப்படுத்தினார்கள். நிலை குழம்பி போகவில்லை. எந்த அளவுக்கு கேட்டால் வந்து பார்க்கிறார்கள். உமர் அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம், நபி அவர்கள் மரணிக்கவில்லை, அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க சென்றிருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால், அவர்கள் குர்ஆனில் ஒரு வசனத்தை அதை இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்திக் கொடுக்கிறேன். அவர்கள் ஒரு வசனத்தை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் சாட்சி சொல்லாமல் மரணிக்க மாட்டார்கள் என்று அந்த வசனத்தை வைத்து புரிந்து கொண்டதால் அல்லாஹ்வின் தூதர் மரணிக்கவில்லை. ஏனென்று கேட்டால் அவர்கள் கடைசியிலே சாட்சி சொல்லிவிட்டு தான் மரணிப்பார்கள் என்ற இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹ்வின் தூதர் மரணிக்கவில்லை என்று உமர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்திலே அபூபக்கர் அவர்கள் வேகமாக மிம்பருக்கு போய் ஏறித்தான் என்று எல்லோராலும் போற்றத்தக்க, எந்த நிலையிலும் எந்த ஒரு சூழலிலும் நிலை குழம்பாத, ஈமானிலும் சிந்தனையிலும் அறிவாற்றலிலும் தெளிவிலும் என் நிலையிலும் கலங்காத ஒரு மனிதருடைய உரையை ஆற்றினார்கள். என்ன சொன்னாங்க? காலமெல்லாம் அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள், யா நபி அல்லாஹ் என்று பேசிக் கொண்டிருந்த அந்த அபூபக்கர் அவர்கள் உலமாற பேர் சொல்லி ஒரு நாள் கூட அல்லாஹ்வின் தூதரை பேசாதவர்கள் இந்த சமுதாயத்தை அந்த கட்டத்திலே எப்படி நல்வழிப்படுத்த வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று அந்த கட்டத்திலே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எப்படி சொன்னார்கள்? மன்கான யஅபுது முஹம்மதன், எப்படி சொல்லவில்லை? யார் முஹம்மதை வணங்கினார்களோ, அல்லாஹ்வின் தூதரை வணங்கினார்களோ என்று கூட சொல்லவில்லை. அந்த இடத்திலே எமது தலைவரான, எமது தூதரான, அல்லாஹ்வுக்கு நேசத்துக்குரிய அப்படியெல்லாம் சொல்லவில்லை. எப்படி சொன்னார்கள்? யார் முஹம்மதை வணங்கினார்களோ, அப்படி சொன்னால்தான் அந்த கட்டத்தில் இந்த மக்களை கட்டுப்படுத்த முடியும். இன்னும் வார்த்தைகளை போற்று ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களுடைய சிறப்புகளை சொல்லி மக்களை இன்னும் அள வைக்க அவர்கள் விரும்பவில்லை. நிலை குலைந்த மக்களை சரியான நிலைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். சொன்னார்கள், முஹம்மதை வணங்கினவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், இதோ முஹம்மது மரணித்து விட்டார்கள். யார் ஏக இறைவரான அல்லாஹ்வை வணங்கினார்களோ அந்த அல்லாஹ் மாத்திரம்தான் நித்திய ஜீவனாக இருப்பான் என்று சொன்னவுடன் தான் எல்லோருக்கும் சிந்தனை ஒளித்தது. இது அல்லாஹ் அபூபக்கர் அவர்களை இந்த சமுதாயத்துக்காக தெரிவு செய்திருக்கிறார் என்பதை காட்டுகின்றது. அந்த குழப்பத்திலே, அந்த கலக்கத்திலே கலங்குவார்கள் என்று நாம் நினைக்கக்கூடிய அந்த அபூபக்கர் அவர்கள் கலங்காமல் எல்லோரையும் சரியான நிலை கொண்டு வந்தார்கள். இது அவர்களுடைய மிக பெரும் ஆற்றலையும் ஈமானிய பலத்தையும் காட்டுகின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரொம்ப நேரம், இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் தான் எனக்கு இருக்கிறது. அபூபக்கர் அவர்கள் சஹாபாக்களுடைய கலந்துரையாடல்களின் பின்னால் ஹலீஃபாவாக ஆக்கப்படுகிறார். ஹலீஃபாவாக பைஅத் செய்யப்பட்டதன் பின்னால் மிம்பருக்கு வந்து மிம்பரில் நின்று கொண்டு ஒரு உரை நிறுத்தினார்கள். சொன்னார்கள், ஐயுஹன்னாஸ், மக்களே, இன்னி உல்லீது அலைக்கும். இது ரொம்ப முக்கியமானது. இது இன்றைய ஆட்சி முறைகள் எல்லாம் இன்றைய ஆட்சி முறைகள் எல்லாம் ஜனநாயக ஆட்சி முறை. மக்கள் பார்வையில் ஆட்சியாளர்கள் இருப்பார்கள். அவர்கள் யாருக்கு அஞ்சுவார்கள் என்றால் மக்களுக்குத்தான் அஞ்சுவார்கள். நான் தவறுவிட்டால் மக்கள் தட்டி கேட்பார்கள் என்று நினைப்பார்கள். பயந்து பயந்து ஆட்சி நடத்துவார்கள். அவர்களை கண்காணிப்பது எல்லாம் வல்ல இறைவன் அல்ல, அவர்களுடைய உள்ளத்திலே இருப்பது பொதுமக்கள், ஜனநாயகம், மக்கள் தன்னை கேட்பார்கள் என்பதற்காக பயந்து பயந்து ஆட்சி செய்வார்கள். இஸ்லாமிய ஆட்சி அப்படி கிடையாது. இஸ்லாம் வளர்த்த தலைவர்கள் அபூபக்கர், உமர் அவர்கள் போன்றவர்கள் மக்களை பயந்து ஆட்சி செய்ய மாட்டார்கள். அவர்களை கேட்பது அல்லாஹ் என்றுதான் ஆட்சி செய்திருக்கிறார். எனவேதான் எந்த ஒரு தலைவராலும் நிகழ்த்தி காட்ட முடியாத அதிசயங்களை அவர்களுடைய ஆட்சியிலே நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அபூபக்கர் அவர்கள் மிம்பருக்கு உடனடியாக வந்து மக்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தினார்கள். சொன்னார்கள், ஐயுஹன்னாஸ், மக்களே, இன்னி உல்லீது அலைக்கும், நான் உங்களுக்காக தலைவராக இப்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். ஆனால் வலஸ்து பிகைரி மின்கும், நான் உங்களை விட சிறந்தவன் கிடையாது. எப்படி சொல்றாங்க? நான் தலைவராக ஆகிவிட்டதால் எல்லா விடயங்களிலும் உங்களை விட தகுந்த சிறந்த ஒருவனாக இருக்கிறேன் என்பது அர்த்தம் அல்ல. நான் சிறந்தவனா என்று அல்லாஹ் தான் எனக்கு சர்டிபிகேட் வழங்க வேண்டும்.
எனவே நான் அதை சொல்ல வரவில்லை. ஆனால் உங்களுக்கு தலைவராக ஆக்கப்பட்டிருக்கிறேன். உங்களோடு நல்ல முறையில் நான் ஆட்சியை கொண்டு சென்றால் எனக்கு நீங்கள் உதவியாக இருங்கள். நான் இந்த ஆட்சியை உரிய முறையில் கொண்டு செல்லாமல் நான் மோசமாக உங்களை நடத்த முற்பட்டால் எனக்கு எதிராக புரட்சி செய்து நாட்டை குழப்பாதீர்கள். அதைத்தான் சொல்ல வருகிறார். மக்களை குழப்பாதீர்கள், கல்லோடப்பட்ட நிலைக்கு இந்த சமுதாயத்தை தள்ளிவிடாதீர்கள். ஃபகவ்விமூனி, உரிய முறையில் என்னை நல்வழிக்கு கொண்டு வாருங்கள். உங்களுடைய கடிதங்களால், ஆலோசனைகளால், கலந்துரையாடல்களால் என்னை நல்வழிக்கு, நேரான வழிக்கு கொண்டு வாருங்கள். இதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடாகும். அதை அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு சொல்லி வைக்கிறார்கள். என்னை நீங்கள் நல்வழிப்படுத்துங்கள் சொல்கிறார்கள். அஸ்ஸதுகு அமானத்துன், மெய்யாக, உண்மையாக, நம்பகமாக நடந்து கொள்வதுதான் அமானிதத்துக்கு அடையாளமாகும். பொய்யாக பொய் சொல்லி உங்களை நான் ஆட்சி நடத்தினால் நான் மோசடி செய்கிறேன் என்பது அடையாளமாகும். மக்களை புரிந்து கொள்ளுங்கள், என்னிடத்தில் நீதி நியாயத்திற்கு தான் முன்னுரிமையாகும். எனவே உங்களில் யார் பலவீனமானவனோ அவன் எனக்கு முன்னால் நிறுத்தப்பட்டால் அவன்தான் சக்தி வாய்ந்த பலமான ஒருவனாக இருப்பான். ஏன்? அவனுடைய உரிமையை நான் பெற்றுக் கொடுப்பதற்காக. அநீதி இழைக்கப்பட்டவர்கள் எனக்கு முன்னால், அவர்கள் தான் பலமானவர்கள். அவர்களுடைய உரிமையை நான் பெற்றுக் கொடுக்க வேண்டும். உங்களிலே யார் சக்தி உள்ளவர்களாக, பெரிய மட்டங்களாக இருக்கிறார்களோ இவர்கள் அநீதி செய்துவிட்டால் எனக்கு முன்னால் இவர்கள் பலவீனமானவர்களாக இருப்பார்கள். அவர்களிடமிருந்து உரிமைகளை புடுங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் கொடுப்பேன். அதுவரைக்கும் அவர்கள் எனக்கு முன்னால் பலவீனப்பட்டு தான் இருக்க வேண்டும் என்கிறார். நீதியை நிலைநாட்டுவேன் என்கிறார். மக்களே, ஜிஹாதை நாம் செய்யும் காலமெல்லாம் நாம் கண்ணியமாக இருப்போம். இதனுடைய தாபரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதை சொல்கிறார் என்று கேட்டால், எப்போது அங்கு இஸ்லாமிய படை பலமாக இருக்கிறதோ, உறுதியாக இருக்கிறதோ, எம்மை எதிரிகள் தாக்க வர மாட்டார்கள். நாம் கண்ணியமாக இருப்போம், கோழைகளாக மாறிவிட மாட்டோம். மக்களே, நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படும் காலமெல்லாம் நீங்கள் எனக்கு கட்டுப்படுங்கள். நான் தடம் புரண்டால் எனக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடாது. ஏன்? ஓர் அடியானுக்கு அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற விஷயங்களில் கட்டுப்படக்கூடாது என்று இப்படியான சில நல்ல வார்த்தைகளை தன்னுடைய அந்த உரையிலே மக்களுக்கு சொல்கிறார்கள். இதற்கு பின்னால் அவர்களுடைய ஆட்சியிலே, இதற்கு பின்னால் தான் அவர்கள் எந்த அளவுக்கு கண்டு கேட்டார், ஒரு முக்கியமான கட்டத்தை சந்திக்கிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் அபூபக்கர் அவர்களை ஏன் அல்லாஹ் தெரிவு செய்தான்? உமரை விட பலமானவர்கள், உமரை விட தைரியமானவர்கள், உமரை விட ஆளுமை உள்ளவர்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் அபூபக்கர் அவர்களுடைய விஷயத்திலே அநியாயம் செய்து விட்டார்கள் என்று நான் சொல்ல வேண்டும். உமரை விட தைரியமும் ஆளுமையும் உள்ளவர்கள் தான் அபூபக்கர் அவர்கள். ரித்தத் என்பது சாதாரணமான ஒரு குழப்பம் அல்ல. மதீனாவை சூழ எல்லோரும் நபியவர்களுடைய மரணத்தின் பின்னால் தூர உள்ள கபீலாக்கள் எல்லாம் இஸ்லாத்தை நாம் மறுத்து விட்டோம், ஜகாத்து கொடுக்க மாட்டோம் என்று மதீனாவிற்குள்ளவர்கள் அல்ல, மக்காவிற்குள் உள்ள முக்கியமான சஹாபாக்கள் அல்ல, தூர பிரதேசங்களில் வேகமாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் மதீனாவை, பொய் நபிமார்களுடைய படைகள் எல்லாம் அணி திரண்டு மதீனாவை நோக்கி வந்தார்கள். இந்த கட்டத்திலே அபூபக்கர் அவர்களுடைய உறுதி, படைகளை வேகமாக அனுப்பி, அதெல்லாம் நான் சொல்ல வேண்டியிருந்தது, ஆனால் டைம் இடம் கொடுக்காதன் காரணமாக நான் முடித்துக் கொள்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள் என்று கேட்டால், நபி அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் சவால்களும் ஒரு மலைக்கு மேல் வீசப்பட்டிருந்தால், மலைக்கு மேல் போடப்பட்டிருந்தால் அந்த மலைகளை எல்லாம் அது சுக்குநூறாக ஆக்கிவிடும். அவ்வளவு குழப்பங்களை நபி அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் அபூபக்கர் சந்தித்தார்கள். அனைத்தையும் ஈமானிய பலத்தால், இந்த உலகத்தை கடுகளவும் கூட கணக்கெடுக்காத அந்த ஈமானிய பலத்தால், இந்த இஸ்லாம் முஸ்லீம்கள் என்ற ஒரே ஒரு குறிக்கோளை முன்வைத்ததால், அல்லாஹ்வினுடைய உதவியால் சகல சவால்களையும் குழப்பங்களையும் முடிவு கொண்டு வந்தார்கள். எனவேதான் இன்று வரைக்கும் சொல்லுவாங்க, சில குழப்பங்கள் வந்தவுடன் இந்த குழப்பத்துக்கு அபூபக்கர் தேவை என்பாங்க. இன்று கூட
வரலாற்று நூல்களில் எழுதும் போது, சில குழப்பங்களை பற்றி சொல்லும் போது, சில பிரச்சனைகளை பற்றி சொல்லும் போது, இந்த குழப்பத்துக்கு அபூபக்கர் தேவையம்பாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அளவுக்கு அவர்கள் அந்த நிலைமையை சமாளித்திருக்கிறார்கள். அது சாதாரணமான கட்டம் கிடையாது. அதை மாத்திரம் நாம் ஒரு நேரத்திலே பேச வேண்டும். என்னென்ன சவால்களை சந்தித்தார்கள், எப்படி முகம் கொடுத்தார்கள், எப்படி வெற்றி கொண்டார்கள். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் அபூபக்கர் அவர்களுடைய சுருக்கமான வாழ்வு. அவர்களின் மரண வேளை சம்பந்தமாக, கடைசி தினங்கள் சம்பந்தமாக சில விஷயங்களை சொல்ல இருந்தேன். என்றாலும் நேரம் இடம் கொடுக்காதன் காரணமாக இத்துடன் எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த உரையிலே நாம் எதையெல்லாம் கேட்டோமோ அதை எமது வாழ்க்கையில் படிப்பினையாக கொண்டு வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தல்வானாக. எதெல்லாம் இந்த உரையில் தவறாக சொல்லப்பட்டதோ அது என்னுடைய நஃப்ஸ் ஷைத்தானின் விளைவால் ஏற்பட்டது என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஸல்லல்லாஹு வஸல்லம் வ பாரக அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன்.